நம்ம லவ் மேட்டர் நீ உன் வீட்டுல சொல்ற மாதிரி தெரியல. நான் இன்னைக்கு என் வீட்டுல சொல்ல போறேன். அவசரப்படாத. நீ போன வை. என்ன உனக்கு? அதெல்லாம் தெரியாது. அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா பிரேக்கப் தான். பிரேக்கப்பா? அண்ணே உன்கிட்ட ஒன்று சொல்லணும். தங்கச்சி நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னண்ணே? லவ்வா? ஆமா, உனக்கும் லவ்வா? ஆமாண்ணே. உன்னெல்லாம் ஒருத்த லவ் பண்ணிருக்கான். சரி வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே போய் அப்பாட்ட சொல்லலாம். அடி வாங்க கூட ரெண்டு பேரும் ஒன்னாவே வாங்கிக்கலாம். சரி பா பா. பசங்களா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா இருக்கும்? என்னது? இவங்கள பா. நோ. டேய், ஏன்டா ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க? நாளைல இருந்து இவங்களை வீட்டு வேலைக்கு வைக்க போறேன்டா. தனியா அப்பால வேலை செய்ய முடியலடா. வீட்டு வேலையா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல வந்தீங்க? பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். லவ் பண்றியா? பா, நானும் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. சரி ஓகே, நான் வந்து லவ்க்கு சப்போர்ட் பண்றேன்ப்பா. மத்த பனிஷ்மெண்ட் நோ அகைன்ஸ்ட். பட் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? பையன் நல்லா படிச்சிருக்கணும், மாசம் 1 லட்ச ரூபாய் கை நிறைய சம்பாதிக்கணும். 1 லட்ச ரூபா சேலரியா? சார் வணக்கம் சார். உனக்கு பொண்ணு வீட்டுக்கு அடக்க உடக்கமா இருக்கணும், அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்கணும். அடக்க உடக்கமாவா? டேய் போ, நைட்டுக்கு பிரியாணி பண்ணு போ. அப்படி இருந்தா வர முகத்திலே உங்க ரெண்டு பேரும் கல்யாணம். இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்துறேன். பா, நீ சொல்ற கண்டிஷனுக்குலாம் எனக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்காது. போப்பா. என்ன இப்படி சொல்லிட்டு போறானோ? நம்ம இவங்களுக்கு போன் அடிப்போம். ஹலோ அஸ்வினி, நாளைக்கே வேலைக்கு வந்துருமா? டானி 7 மணிக்கெல்லாம் வந்துடணும்.